குட் மார்னிங் கைஸ். உங்களுக்குலாம் நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு. ம் பரவாயில்ல. இப்போ நீங்கள் பெல் ஐக்கானை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க. நன்றிகள். மனுஷே ஏசியன் பார்த்தீங்களா எப்படி ட்ரேட் ஆகிருக்கேன்னு? நான் நேற்று ஏசியன் ட்ரேட் பண்ணலாம் தான் யோசித்தேன். சரி விட என்னவே பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். ஏஷியன் தான் சூப்பரா போயிட்டு இருக்குது. ம் எப்படி கொடுத்தது வேலையை முடிஞ்சிச்சு கிளம்பிடுச்சு. பிறவி பயணம். குட் மார்னிங் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஸ்ப்ரெட்டுக்கு என்ன ப்ரோ பாக்க? ஸ்ப்ரெட்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. உண்மை அதுதான். நம்ம பெண்டிங் ஆர்டர் போட்டாதானே எந்த ஆர்டர் போட்டாலுமே ஸ்ப்ரெட் எடுக்காதுல்ல. அதான் ப்ரோ என்ன பண்ணணும்னு தெரியல. ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபியூச்சர்ஸ் தான் ட்ரை பண்ணுவோம். அதில் ஸ்பெட் இருக்காது. இந்த கணேஷ் கோல்டு ஃபியூச்சர்ஸ்லாம் ட்ரை எடுத்துக்கோம். சேம் ஒர்க் அவுட் ஆகுமா ப்ரோ? இது ஃபீச்சர்ஸ் என்ன ப்ரோ கேள்வி? அதுலேயும் கேண்டில் தானே இருக்குது. ஃபியூச்சர்ஸில் வேறு எதுவுமா இருக்கு? அதே தான் இருக்கு ப்ரோ. அப்புறம் என்ன? ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. வாங்க வாங்க. பிறவி பயணம் நவீன் ப்ரோ வாங்க. குட் மார்னிங். பிக் ஃபேன் சந்திரன் ப்ரோ. ப்ரோ எக்கோ அடிக்குது. என்னடா? ஆ என்ன இல்லை? என்னோடதான் கிளியரா தான் இருக்கு. உங்கதே அடிக்கல, அவருதே. வை அருமையான பை. ஏகே பை கேஸ். ஏகே இஸ் டெலிவரிங் கேஸ். டெலிவரிங். வாட் தி ஃபக்? கணேஷ் கேண்டில் பாருங்க. ஏகே இஸ் டெலிவரிங் கேஸ். டெலிவரிங். இந்த சேனல் வந்து கால்ஸ் குரூப் சேனல் கிடையாது. நீங்கள் வந்துட்டு என்னடா ட்ரேட் போனதுக்கப்புறம் வரையிலன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் அ மாடல் பில்டிங் சேனல். நீங்கள் ஏதாச்சும் லேர்ன் பண்ணி வச்சுருந்தா அதை நாங்கள் ரீஃபைன் பண்ணி விடுவோம், அவ்வளோதான். இது எங்கள் மாடல் டெலிவரி ஆனதை நான் வெர்டிக்கல் லைன் போட்டு வச்சுருக்கேன். ஏகே இஸ் டெலிவரி. கொடூர பை கணேஷா. பை கொடூர ஈஸி. ஏன் என்ன 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 இருக்கு? ஒண்ணுமே இல்ல. சிஏஜி வச்சேன்னு என்ட்ரி அப்படிதான். $1 எஸ்எல்.
ஃபீச்சர்ஸில் அவ்வளோதான் வந்திருக்கும். எத்தனை டாலர் இருக்கு ஃபீச்சர்ஸில்? அவ்வளோதான். இந்த வேடிக்கையாச்சும் பார்த்தீங்களே, $1.5 எஸ்எல் $160 ஒரு ஜிசி யூஸ் பண்ணாலே. டிபி எவ்வளோ? ஒரு ஜம்ப், அதுதான் அந்த என்ட்ரியோட ஜம்ப் தான் அது. டிபி எவ்வளோ? $8 $800 860 $840. நம்ம எப்படி இங்கே தான் எக்ஸிட் ஆகும்? $800 எக்ஸிட் ஆகுது. 1:8 ஆறாது. திருட்டு 7 எவ்வளோ வரும்? ஆமாம் 7. ஈஸி கைஸ். நான் நவீன் ப்ரோ, உங்கள் பையன் அழுக விட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன ப்ரோ பண்றது? அவனை ஆரம்பிச்சுட்டானா அப்படியா? என்ன அவனுக்கு முட்டாய் தர மாட்டேன் அப்படிங்களா? இடுப்புலயே வச்சு விட்டு சுத்தினுங்கிறேன். என்ன ஆகுறது? வச்சுட்டு சுத்துங்க, அதை விட என்ன வேலை நம்மளுக்கு? அப்படிதான் வச்சுக்கிட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம். இந்த பிரச்சனை. என்ன வயசு? 10 மாசம். 10 மாசம் இருக்கும். கணேஷ் ஒரு பையன் இருக்கான். என்ன வயசு? அவனு குழந்தைதான். ஸ்கூல் போயிட்டானா குழந்தை என்ன? அவர் வந்து 6th ஸ்டாண்டர்ட். அவ்வளோ இன்னும் 2 வருஷத்துல அவர் குழந்தை பத்துருவாரு. பல ஜெனரேஷன் அப்படி ஆயிடுச்சு. என்ன கணேஷ் உண்மைதானே? யூடியூப் ஆன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் என்னதா யாருக்குன்னு பேசுறது திரும்ப கேக்குது. இங்க எனக்கு 0 மியூட்ல வச்சிருக்கேன். என்னதுல இருந்து வால்யூமே வரல. தான் இருக்கும். கணேஷ் ப்ரோ மியூட்ல இருக்காரு. ப்ரோ என்னதுலதான் மியூட்? என்னதா? ஆமா, உங்களுக்கு வழக்கம் போல எப்போ ஆரம்பிச்சு. ஐயோ, அதை பத்திக்கங்க கைஸ். மியூட் போட்டுங்க கமெண்ட். அப்புறம் என்னை ஐயா கூடாது. இப்ப பேசுங்க. என்ன புது டெக்னிக்? ஆமா ப்ரோ. ஆகலையா? மறுபடியும் கணேஷ் ப்ரோ வாய்ஸ் கேக்குது. போ என் வாய்ஸும் கேக்குது. முடிச்சுட்டு வரீங்களா? குட் மார்னிங்க. அவன் எந்திரிச்சதே இப்பதான் இருக்கும். நீங்க ஆரம்பிச்சுட்டு ஓட்டீங்க. இல்ல ப்ரோ, வேற மீட் வேற. ஓ சரி சரி. 9 மணி வரை தூங்குவாங்க. நானும் அந்த மாதிரி லேட்டா தூங்கும் போல எந்திரிச்சிருக்கேன். அது இந்த பணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியலைங்க, கஷ்டம் தான். எனக்கு நேரமா படுத்து 6 மணி ஆகுது எந்திரிக்க. என்ன அசோக் ப்ரோ, உங்க மாடல் ட்ரேட் பண்ணீங்களா? சார் இப்பதான் வந்தேன். எங்க போனீங்க? கிளாஸ் 9 மணி தானே போவீங்க? 8 மாஸ்டர் 9 மணிக்கு வந்துருவேன். ஓ, அப்புறம் எப்படி 10 PM கேண்டில் ட்ரேட் பண்ணுவீங்க? ட்ரேட் பண்ண முடியல. நான் 9 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். என்ன சாப்பிட்டீங்க மார்னிங்? என்ன பிரேக்ஃபாஸ்ட்? ஸ்ப்ரோட்டட் பீனட். என்ன சார்? ஸ்ப்ரோட்டட் பீனட். ஐயா இங்கிலீஷ் தெரியாதுங்க. பயிறு.
சரி சரி. கடலையா பயிரா? கடலை. பீனட்னு தான் சொன்னேன். பயிர்னா ஒரு மொத்தமா வந்துடும். பீனட்னா பயிரி முளை கட்ட முடியுமா? ம் எல்லா நட்ஸையுமே நம்ம முனை கட்டலாம். நான் பச்சை பயிறு மட்டும் தான் அப்படி பண்ணுவேன். ம் நான் பச்சை பயிறு, தேங்காய், சக்கரவள்ளி கிழங்கு, பால், அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன bro இது பையன் செல்லுக்கு எல்லாமே என்ட்ரி கொடுத்துட்டு போயிருக்கணும். ம் பட்டன் அழுத்தாத போது அப்புறம் மன வருத்தம். அதுதான் நான் சார்ட்டே பார்க்க மாட்டேன். ட்ரேட் பண்ண செக்ஷனில் வந்துட்டு ரொம்ப ட்ரேட் எடுக்கணும்னு பார்க்குற அளவுக்கு இருக்காது. சும்மா தான் பார்ப்பேன். நேற்று விடிசிலையும் ஏகே மாடல் ஒர்க் ஆயிருக்கு, வேற போட்டிருக்கேன். AK model works everywhere. எப்பவுமே சார் பார்த்து கேண்டில் எங்கெங்கே இருக்காங்க எல்லாம் ஐசிடி ஒர்க் ஆகிற மாதிரி ஐசிடி ஒர்க் ஆனால் ஏகே மாடலும் ஒர்க் ஆகும். எப்படிங்க ப்ரோ? சரி கேட்கல, எனக்கு எக்கோ ஆகுது. என்ன ப்ரோ இன்னுமே எக்கோவா இருக்கு? இப்ப நன்றி. இப்ப கேக்குது, நான் பேசுறது எனக்கு கேக்குது. நீங்க பேசுறதா எக்கோ ஆகுதுன்னு நினைக்கிறேன் என் மைக்ல இருந்து. இப்போ வேற யாராச்சும் பேசுங்க, எக்கோ ஆகுதான்னு பார்ப்போம். இல்ல இல்ல வேற சொல்றேன். வாய்ஸ் கேக்குது, 2 தடவை கேக்குது. மியூட்ல போடுங்க. அனு சிஸ்டர் நீங்க மட்டும் பேசுங்க. எக்கோ ஆகுதா? ஆமா. இல்லை கணேசையா, அது சிங்க் ஆகும். மைக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகலைன்னா சிங்க் ஆகாது. ஆரம்பிச்சிட்டேன். சாத்திக்கிறேன். 2 பேர் கத்த ஆரம்பிச்சிருவீங்க. பிறவி பயணம். ப்ரோ ம்
ஹையர் டைம் ஃப்ரேம் ஓபிக்குள்ள லோயர் டைம் ஃப்ரேம் எஃபிஜி தானே? ஆமா. 1 மினிட்ல 5 செகண்ட். கேக்கல. 1 மினிட்ல 5 செகண்ட். 1 மினிட்ல 5 செகண்ட்ஸா? ஆமா. பார்த்தா நடந்திருக்கு கிளீனா. ஓ லோல இருந்தா? மிட் டைம் ஃப்ரேம் எஃபிஜி லோயர் டைம் ஃப்ரேம் எஃபிஜிங்களா? மிட் டைம் ஃப்ரேம் தான். என்ன ப்ரோ? இல்ல லோயர் டைம் ஃப்ரேம் எஃபிஜினா மிட் டைம் ஃப்ரேம் சொல்றீங்க. இல்ல இது பிடிஆர்ஐக்குள்ள பாக்குறது. பிடிஆர்ஐல பாக்குறது கிடையாது, பிடிஆர்ஐக்குள்ள பாக்குறது. மிட் டைம் ஃப்ரேம்ல தான பிடிஆர்ஐ கிரியேட் ஆகும். சரி ஓகே ஓகே. நானே கேட்டிருப்பேன்ல. இல்ல இல்ல ஏகே மாடல் தான் பேசுறாங்களா? இல்ல ஏகே மாடல் இல்ல. அதுக்கு ஒரு நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சு அடிச்சிடறேன். ஐயா அதை வேற நோட்ஸ் எழுதுறீங்களா? ஏதாவது பேசுனா எழுதிட உடனே. நேற்று நண்பர் பேர் என்ன பேரு 5G இந்த டே ஓபன் போட்டிருக்காரு இல்லைங்க பிடிசி 15 மினிட்ல. என்ன போட்டிருக்காரு இருங்க பாத்துக்கிறேன். ஆமா அது டே ஓபன் 90,210 கொடுத்திருக்காரு. பிடிசியோட டே ஓபன் என்னது? எஸ்டர்டே டே ஓபன் பாத்தீங்கன்னா 90,240 வருது. கேண்டிலா பிடிசியோட டே ஓபன் என்னது? டைம் இப்ப இதுல வந்துட்டு இப்ப கோல்டுல வந்துட்டு 18 இருக்கும். ஓகேங்களா? அதுல டே ஓபன் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன் நான். நம்ம அதாவது டே ஓபன் நம்ம இந்தியன் டைம் 5:30 அதை வச்சு சொல்லவா? எப்படி வேணாலும் சொல்லுங்க. டே ஓபன் என்ன டைம்? யூஎஸ்டி டைம் சொல்லுங்க. டே ஓபன் 90,201.5. கேண்டில் டைம் சொல்லுங்க ப்ரோ. 00 14th December 17. 00வா? 7 PM காமிக்குது. ஸ்கிரீனை காட்டுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்க. ஷேர் பண்ணிட்டு அவர் வந்து எதை மார்க் பண்ணியிருக்காரு? நீ ஒரு பேரோட டே ஓப்பன் எப்படி பார்க்கணும்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். டெய்லி கேண்டில் வைக்கணும். வச்சுட்டு அதோட ஓப்பன்ல தான் இப்போ நம்ம வெர்டிகல் லைன் போட ஹரிசாண்டல் ரே வச்சோம்னா தெரிஞ்சிடும். வச்சுட்டு நம்ம டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணும்போது எங்க இருக்குன்னு தெரியும். இந்த இருக்கா, இதுதான் இதோட டே ஓப்பன். 7 PM தான் டே ஓப்பன். அது வந்து நொன்னு வந்து ட்ரூ டே ஓப்பன். நான் மார்க் பண்ணது ட்ரூ டே ஓப்பன். கேண்டில் வந்து இதை வச்சு தான் ஐலோ பிரிண்ட் பண்ணோம். ட்ரூ டே ஓப்பனை வச்சு ஐலோ இது பண்ணாது.
வேல்யூ காமிக்கிறது. பாக்கணுங்களா? இந்த டே கேண்டிலோட வேல்யூவை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதோட வேல்யூ வந்து இந்த 7 PM டு 7 PM குள்ள நடக்கிற பிரைஸ் தான் அது காமிக்குது. அப்போ நம்ம அதை தான் டே ஓப்பனாக யூஸ் பண்ணணும். இதில் எப்படி இதில் போயிருங்க, இதில் வச்சு காமிக்கிறேன். ஏன் 7 PM எனக்கு அது எனக்கு தெரியல. டே ஓப்பன் இல்ல, பொதுவா டே ஓப்பன் எதை மென்ஷன் பண்ணுவீங்க? அன்னைக்கு டே அந்த 5:30 நமக்கு மார்னிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுவா இல்ல? ஆஹா, அப்படிதான். இப்போ கோல்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த இங்கே ஓப்பன் ப்ரைஸில் வச்சுருக்கேனா, இப்போ நான் லோ டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணால் 6 PM தான் காமிக்கும். காமிக்குதா 6 PM கேண்டில்ல? இது வந்து மார்க்கெட் ஓப்பனோட டைம். மார்க்கெட் ஓப்பன் தான் டே ஓப்பன். இப்போ பிடிசி வந்து 24/7 ட்ரேட் ஆகிறது. ஓகே. அப்போ நம்ம அதுக்கு அதோட டெய்லி கேண்டில் வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும். க்ளோசிங்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். க்ளோசிங்ஸும் டெய்லி கேண்டில் நேத்து எஸ்டர்டே ஓப்பன் எப்படி எடுப்பீங்க? இந்த ஓப்பன் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆமாம், அப்படியே வெட்டி அதை மார்க் பண்ணிட்டீங்களா, அப்படியே லோ டைம் ஃப்ரேம் போங்க, அவ்வளோதான். அது எங்கே காமிக்குது? ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கு? அதுதான் டேவோட ஓப்பன். அதை வச்சு தானே டெய்லியோட ஹைலோ காமிக்குது. அப்போ அதுதான் டே ஓப்பன். கிரிப்டோக்கும் செஷன் டைமிங் அதே தானே இல்ல மாறுமா? தெரியாது ப்ரோ, நான் கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறேன். இவர் அது அதுக்கு கீழே அந்த டே ஓப்பனுக்கு கீழே போயிட்டு அது டிஎஸ் பண்ணுங்க. அவர் அது ஒரு ஆட் ஆனதா வச்சிருக்காரு. நீங்க அதுதான் தவறான செயல். அவர் எதுக்கு டே ஓப்பன் மார்க் பண்ணாருன்னு அவருக்கு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அவருக்கு தான் தெரியும். டே ஓப்பனை தேடிட்டு இருந்தா அதை டிஎஸ் பண்ண. இப்போ அவர் வந்து ட்ரூ டே ஓப்பனை தான் மார்க் பண்ணியிருக்காரு, டே ஓப்பனை மார்க் பண்ணல. அவர் வந்து 12 மணியோட இதை தான் மார்க் பண்ணியிருக்காரு, நூனோட இதை தான் மார்க் பண்ணியிருக்காரு. நம்ம இந்தியன் டைம்ஸ்க்கு வச்சிருக்காங்க. இல்ல ப்ரோ, இப்ப நீங்க ஒரு 00 இந்த இருக்கு பாருங்க, 00 என் சார்ட் என்னோட ஸ்ட்ரீம்ல தெரியும் பாருங்க. அவர் வந்து இதை தான் மார்க் பண்ணியிருக்காரு. நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு டே ஓப்பன் தான் முக்கியம், ட்ரூ டே ஓப்பன் எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு கேண்டில்ஸோட ஓப்பன் தான் முக்கியம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இது டே ஓப்பனுன்றது அந்த டெய்லி கேண்டிலோட ஓப்பனு. ட்ரூ டே ஓப்பனுன்றது அது சும்மா நம்மளா வரையறுத்துக்கிட்டது. 24 hours ஸ்டார்ட் ஆகுது இல்ல, 00 ல இருந்து 00 வரைக்கும். ஆமாங்க, அதான் வந்து 2 day ஓபன் அப்படிங்கிறது. ஆனா மார்க்கெட்டோட ஓப்பன் வந்து இதுதான், இதை வச்சுதானே அது டேட்டா, அந்த டேவோட இது வால்யூம் ப்ரொஃபைல், வால்யூம் எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்குன்றதை டிட்டர்மைன் பண்ணுறது வந்து 7 PM டு 7 PM பிட்காயினில் வச்சுருக்காங்க. அப்போ என்னை பொறுத்தளவுக்கு டே ஓப்பனை வந்து 19 தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா ட்ரூ டே ஓப்பன் மேலே போய் டேட்டில் சூப் பண்ணியிருக்குன்னா இதுதான் ட்ரூ டே ஓப்பனு. இதுக்கு மேலே இந்த கை தான் இருக்கு, இதுவே ஃபர்ஸ்ட் டேட்டில் சூப் தானே. அதுக்கு மேலே இங்கனக்குள்ள ஒரு மைனஸ் சூப் நடந்து டிஸ்பிளேஸ் நடந்தானே இருக்கு. இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாமே, என்ட்ரி அங்கல்ல, அவர் எடுத்த இடம் வேற. அவர் அதுக்கப்புறம் நடந்தது இன்னும் தள்ளி தான் கீழே தான் போட்டிருந்தாரு. சேட்டை பார்க்கணும். அவர் டிஎஸ் ஆர்ச்சில் அங்கேயே எடுத்திருக்காரு. 3 கேண்டில் டிஎஸ் ஆயிடுச்சு. நீங்க தப்பா பாக்குறீங்க. எஸ்எல் ஏன் அங்க அந்த கையில இல்லாம மேல இருக்கு? டிஎஸ் ஆனா இல்லான எஸ்எல் இருக்கணும். எடுக்கலையா? மரணம் மரணம் மத்துறது கணனம்.
இது வந்து H4 FEGயா, இதுதான் டே ஓப்பனு 19. அதுக்கு முன்னாடி ஹை ஃபார்ம் பண்ணிக்கா, அந்த கை தான் ஃபர்ஸ்ட் டிஎஸ். ஓகேங்களா? இப்போ இந்த கை எஸ்எம்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆமாம், அந்த கை அந்த எஸ்எம்டி. எப்படி SMT ன்னா நான் வேணாம், அது தெரிஞ்சுக்கிறேன்னா சொல்கிறேன். SMT ன்னா ஈத்தோட பாக்குறதானே? ஈத்தோட பார்க்குறது தான். ஈத் வந்து ஐயா எடுத்திருக்கு, இந்த H4 ஐயா எடுத்திருக்கா. பிடிசி வந்து அந்த H4 ஐயா எடுக்கல. ஓகேங்களா? எடுத்திருக்கா? ஆமாம் எடுத்திருக்கு, சாரி எடுத்திருக்கு. அப்போ வேற ஏதோ இருக்கு. ஈத் எடுத்திருக்கு, ரெண்டுமே எடுத்தா இருக்கு. இருங்க 1 hour பார்ப்போம். எடுத்திருக்கு. 1 hour பார்ப்போம். ஓகே. இது வந்து பிடிஆர்ஏ சப்போர்ட்டில் இருக்கு, பிடிசி வந்து பிடிஆர்ஏ சப்போர்ட்டில் இல்லை. ஓகேங்களா? இப்போ இதுதான் H4 FEG. இதுதான் அடுத்த H4 கேண்டில் ஓப்பனு. ப்ரீவியஸாக ஐ வச்சிருக்கு, அதை ஸ்வீப் பண்ணிட்டு பிடிஆர்ஏ கிரியேட் பண்ணணும். இதுதான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு H4 பிடிஆர் தானே, நம்ம 15 மினிட் தானே பார்ப்போம். ஆமா. இதான் H4 பிடிஆர்ஏ. இதுதான் ப்ரீவியஸாக H4 கேண்டில் வந்து உள்ளே க்ளோஸ் வச்சுச்சு, கடைசியாக தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ தான் டேபே ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம இங்கேருந்து பிடிஆர்ஏ ஸ்பாட் பண்ணணும். எங்கே இருக்குது பிடிஆர்ஏ உங்களுக்கு? உங்கள் சாட்டில் 15 மினிட் வச்சுக்கோங்க, வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து ஸ்பாட் பண்ணுங்க. இப்போ நேற்றுக்கு தானே பார்க்க சொல்றீங்க? ஆமாம், அந்த நீங்கள் ஒரு லைன் போட்டிருக்கீங்களே, அதுலேருந்து உங்களுக்கு 15 மினிட்டுக்கு செல்லுக்கு பிடிஆர்ஏ ஸ்பாட் பண்ணுங்க. அப்புறம் தானே சொல்றீங்க? ஆமாம் ப்ரோ, அங்கேருந்து வாங்க ப்ரோ. மேல இருக்கு ஓப்பன் இதுவுமே ப்ரோ, செல்லுக்கு பிடிஆர்ஏ ஸ்பாட் பண்ணுங்க. நீங்கள் பைக்கு ஸ்பாட் பண்ணியிருக்கீங்க. செல் எஃபிஜியா? அவர் எங்கே என்ட்ரி எடுத்திருக்காரு இப்போ தெரியுதா? அவர் எங்கே என்ட்ரி எடுத்திருக்காரு? மேலே எடுத்துட்டாரு. மேலே எடுக்கல, இல்ல சார், செகண்ட் எஃபிஜியோட இதில் எடுத்திருக்காரா? ஸ்டாப் லாஸ் வந்து அந்த மேலே இருக்க எஃபிஜியோட இதில் இருக்கா? இதுதான் அவரோட ட்ரேடோடது. இதுதான் செகண்ட் லெக்கில் ட்ரேட் பண்ணுறது. அதுதான் அவர் எடுத்திருந்தாரு. நீங்கள் அப்படியே நீங்கள் வரைஞ்சிட்டு 5 மினிட்டை ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க, அவரோட என்ட்ரியோட உங்க தான் கம்பைன் பண்ணுங்க, தெரிஞ்சிடும். மனநம் மனநம் மத்ருது கனனம் மண்ணை கோடை அது இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்னா 15 மினிட் எஃபிஜியா அவர் என்ட்ரி போட்டிருந்தார்ல, என்ட்ரி அவர் ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிருக்காரு. அது எது 15 மினிட் எஃபிஜி கிரியேட் பண்ண ஐயா? 5 மினிட்ல பார்ப்போம் 90,000 வருது. அப்படிதான் அவர் ட்ரேட் எழுதுவார். அதுதான் அவர் ஏகே மாடல்னு போட காரணம். என்னது? இங்கே ஃபர்ஸ்ட் டிபிஓ இதுல எடுத்துருவாங்க இந்த லிக்விடிட்டி. ஆமா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல எடுப்பாங்களா எப்படிங்களா டிபி வைக்கிறதெல்லாம்? H4 பிடிஆர் தானே ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் நம்ம யூஸ் பண்ணது. அப்போ H1 பிடிஆர் H4 பிடிஆர் தான் யூஸ் பண்ணுவாங்க டிபிஐக்கு. அதோட லோவோ இல்லை அடுத்த பிடிஆர். மனநம் மனநம் மறுத்துறது காணணும்.
வேற மானனம் மானனம். மானனம். 13 பேர் பாக்குறீங்க, லைக் போட்டு பாருங்க கைஸ். பாத்தீங்களா? ஒருத்தர் லைக் சொன்னாதான் ப்ரோ ஞாபகம் இருக்கு. ஏன்னே தெரியல. ஃபோன் பண்ணி ஹாய் மெசேஜ் போட்டுருவேன், லைக் மட்டும் மறந்துடுவேன். மீட் ஜாயின் பண்ணுங்க, டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஏகே மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா அசோக் ப்ரோ இருக்காரு. இல்ல இல்ல நான் இல்ல ஏகேவே இருக்காருன்றீங்களா? அவரே எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுருங்க. ப்ரோ இருக்கா ட்ரிப்பு நான் டிஜே போய் இருக்கு அதை பார்க்க சொல்லியிருக்கேன். நானனம் மானனம் ரத்துறது கண்ணனம் மலையப்பட்டா தானே சிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு டவுன்லோட் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தேன். அருமையா இருந்துச்சா? பார்த்து நல்லா இருக்கு. ஓ, எனக்கு நல்லா நல்லா இருந்துச்சுங்க. இந்த ரொம்ப நல்லா இருக்கு. என்னக்கா அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகாது ப்ரோ. நீங்கள் டைரெக்டாக உங்கள் பேங்க்கில் முன்னாடி வித்ட்ரா போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க்கில் போய் பேசிடுங்க, பேசிட்டு போடுங்க. அப்படி அவ அக்செப்ட் பேங்க்கில் வந்து கசகசன்யானா எந்த பேங்க்கில் அக்செப்ட் பண்ணுவாங்களோ அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வித்ட்ரா போடுங்க. இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட்டில் வித்ட்ரா போட்டு பாருங்க பேங்க்கார் என்ன சொல்கிறேன்னு பாருங்க. எனக்கு வந்து ப்ராஃப்ரிம்லேருந்து வர போதெல்லாம் இல்லை, P2Pல தான் ஒரு தக்கரி தாயில வந்து ஃபால்ஸ் அக்யூசியேஷன் வச்சுட்டேன். P2P போகாதீங்க, போகாதீங்க. ஆஃப்லைனா தான். P2P ஆன்லைன்ல பண்ணவே மாட்டேன். குட் மார்னிங் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அவ்வளோதான். உங்களால் இப்போ பெரிய அமௌண்ட் போட போகிறீங்கன்னா 10,000 கரண்ட் அக்கௌண்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு வேலை. கரண்ட் அக்கௌண்ட்னாலுமே நீங்கள் கேட்கணும், ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டுருங்க அவங்ககிட்ட. கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கனாலே நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அவன் பதில் சொல்லுவியா. கேள்வி கேளுங்க. கரண்ட் அக்கௌண்ட் தான் போடலாம் ப்ரோ. லிமிடேஷன்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் லிமிடேஷன் தான் இருக்கும். எப்படிப்பட்ட டிரான்சாக்ஷன் வேண்டாலும் பண்ணிக்கலாம். எப்படின்னா 1 மந்த்துக்கு இத்தனை லேக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறதா, நம்ம வேல்யூவேஷன் காமிச்சோம்னா அதுக்கேற்றாப்புல அவங்க தருவாங்க கரண்ட் அக்கௌண்ட். NRI அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னா அவங்க அதில் போட்டு NRI அக்கௌண்டா பெஸ்ட்டு. எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆமாம் எந்த கேள்வியுமே வராது NRI அக்கௌண்ட்டுன்னா.
க்ளோஸ் பண்ணாதீங்கன்னா எஸ் பேங்க்ல தேவையில்லாம அதை வச்சுட்டு என்னங்க பண்றேன், க்ளோஸ் பண்ணுங்க. என்ஆர்ஐ கொண்ட கேள்வியே இல்லை ப்ரோ. போயிட்டு தான் வரணும் போல எங்கேயாவது. ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பிரச்சனை. NRI எப்படி இல்ல கேள்வி கேட்கலாம். அதானே. ஏன் யூஎஸ்டிடி மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஏதாவது வெப் 20 Good morning bro. ஏதோ ஒன்று வந்துட்டு போகுங்க. ஃபியூச்சர்ஸில் எப்படி யூஎஸ்டிடியாக கொடுக்க முடியும் உங்களுக்கு? அது வேற தானா. நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணல, இல்லை ஃபாரெக்ஸ்னால் உங்களுக்கு யூஎஸ்டிடி வாங்கிடலாம், ஃபியூச்சர்ஸில் வாங்க முடியாதுல்ல. ஏன்டா அவன் வந்துட்டு சிஎம்இல ஒப்படைக்கணும் அவையெல்லாம். சிமுலேட்டடுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஃபண்டை இது எப்படி சொல்ல லைவுக்கு மூவ் பண்ணும் போதுன்னா அவனுக்கு பிரச்சனை தான். அவனால் கொடுக்க முடியாது, அவன் அக்கௌண்ட்டுக்கு தான் பார்த்தியான். சிஎம்இலேருந்து டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் போட்டு விடுவேன். அவனுக்கு கீழே நீங்கள் வேலை பார்க்குற கணக்காக தான் காமிக்க முடியும். அதை எப்படி யூஎஸ்டிடியில் பே பண்ண முடியும்? அதை எப்படி அதை டேக்ஸுக்கு காமிப்பியா? நீங்கள் என்னையாச்சும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் தருவேன், அதை ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இதெல்லாம். எந்த கான்ட்ராக்ட் படிக்கிறது கையெழுத்து கான்ட்ராக்டை படிக்கலைன்னா கையெழுத்து போட்டு வந்தா அப்போ கிடக்க வேண்டியதான். அப்பா காசு கொடுக்கலைன்னா கொடுக்கலைன்னு ஏத்துக்கிறேன்னா, காசு கொடுக்கலைன்னா மட்டும் ஏன் காசு தரலைன்னு கேக்குறீங்க. இருக்குது படிக்கிறமா ப்ரோ, அந்த மாதிரிதான். பேங்க்குக்கு போனாலும் கையில 2 பேஜ்ல போடுறதுன்னா எல்லா பக்கத்துலயும் கையெழுத்து போடுவோம். ஆனா நீங்க படிச்சிருக்கணும்ல. இப்ப அது வந்து பேங்க் ப்ரோ, அது நம்ம ஊர் பேங்க், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபாரின்ல ஓவர்சீஸ்ல பண்ணா அது பண்ணுவேன். வேலைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போனப்போ உட்காந்து 10 பக்கம் கொடுத்தா அந்த கம்பெனியில் கையெழுத்து போடுறதுன்னு படிச்சுட்டே. ஆமா ஆமா தம்பி, இது எல்லாரும் நார்மலா உள்ள வேலை செய்யறோம், கையெழுத்து போட்டுறதான், பயப்படாத, பார்த்தோன்னா ஜென்ஸ் ஆச்சு கையெழுத்து போடுப்பான்னு. அவங்க இடக்காங்க, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம தான் நம்ம கையெழுத்து போற முன்னாடி யோசிக்கணும். மாஸ்டர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து டைரக்ட் பேமெண்ட் தெரியல ப்ரோ, நான் ஹெச்டிஎஃப்சி யூஸ் பண்ணல ப்ரோ. இப்ப நீங்க சொன்னீங்களா சேவிங்ஸ்னா ப்ராப்ளம், கரண்ட்னா ப்ராப்ளம் இல்லை. இப்ப கரண்ட் அக்கௌண்ட்னாலும் ஓவர்சீஸ் வந்து பணம் வருதுன்னு அவன் கேட்பாங்க. அததான் சொன்னேன், லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் ப்ரோ, வரலாம். எப்படின்னா இப்போ உங்கள் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு நீங்கள் வேல்யூவேஷன் காமிக்கிற அளவுக்கு தான் அவன் டிரான்சாக்ஷன் லிமிட் கொடுத்துருப்பேன் கரண்ட் அக்கௌண்ட். ஒரு மாதத்துக்கு இத்தனை லட்சம் உண்டு. அதுக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு இது கேட்பாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுமே அப்படிதான். இப்போ கரண்ட் அக்கௌண்ட்ல மேக்ஸிமம் எவ்வளவு அலோவ் பண்ணுவாங்க, மினிமம் எவ்வளவு அலோவ் பண்ணுவாங்க? 5 லட்சம் அப்படியாவது இருக்குங்களா? 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா மாசத்துக்கு. கரண்ட் அக்கௌண்ட்ல வந்தாலும் கேட்பாங்க. ஆமா கணக்கு காமிக்கணும். நீங்க எந்த அக்கௌண்ட்ல வந்தாலும் கணக்கு காமிக்கணும் ப்ரோ. நீங்க ப்ரோ கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எப்படி வந்துன்றது நீங்க ஈஸியா சொல்லிடலாம். நீங்க சொல்றதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா அவன் கேட்பான். கரண்ட் அக்கௌண்ட்னா நீங்க சொல்லிக்கலாம் என்ன வேண்டாலும். எனக்கு தெரியாது ப்ரோ, நான் கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணதில்லை. நான் ஐம் ஸ்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான். எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, எல்லாருக்கும் அது பிரச்சனை இல்லையா இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்டா எனக்கு பேங்க்ல இருக்கவங்க தெரியும். எனக்கு ஒருத்தர் இருக்கான், அப்ப அந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருந்தா அவன் மேனேஜர் தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அந்த மாதிரி அக்கௌண்ட் அங்கே போய் ஓப்பன் பண்ணிட்டு பிரச்சனை இல்லை. ஆமா அவ்வளவுதான், மேனேஜர் பார்த்து பண்றதா ப்ரோ எல்லாமே. என்ன ப்ரோ நீங்க இந்தியால இருக்கீங்க, பேங்கிங் சிஸ்டம் செக்ஸ் எழுதவே இன்னும் தெரியாது ப்ரோ. நீங்க வேற. எனக்கு டவுட், ஃபண்ட் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுது ஃப்ரீஸ் ஆயிருப்பான். Credit. ஃபண்ட் வந்து ஃபண்ட் வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படி சொல்றது, ஃபண்டு வந்துடும் ப்ரோ, வந்ததுக்கு அப்புறம் லாக் பண்ணுவாங்க. ஆனா நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் நீங்க பேங்க்குக்கு போய் அந்த நம்பர்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். 2-3 வேலை இருக்கு ஏசிஹெச் பண்ணும்போது. கனெக்ட் பண்ணணும் ப்ரோ. இப்போ என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுண்டா என்னண்டா உங்க அக்கௌண்ட்டை அவன் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணாதான் உங்களை ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியும்.
இப்போ நம்ம இங்க யூபிஐ டப்பு டப்புன்னு அனுப்புற மாதிரி வெளிநாட்டுல இருந்து நம்மளுக்கு டப்புக்குன்னு அனுப்ப முடியாது. கனெக்ட் ஒன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க, பேசி எல்லாமே முடிஞ்சுன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கணக்கு காமிக்கிற மட்டும் தான் வேலை. கணக்கு காமிக்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனையே கிடையாது இந்தியாவில். நீங்க எப்படி வேணாலும் கணக்கு காமிச்சுக்கலாம். நீங்க அந்த லெவலுக்கு போகும்போதே தெரிய வந்துடும் ப்ரோ எல்லாமே. நீங்க அங்க போங்க, பே விட்டு அமுக்குங்க. அமுக்கணுன்னே உங்களுக்கே வழிகள் பிறக்கும் தானா. பரவாயில்ல, 5 அக்கௌண்ட் வாங்கி அடிச்சிருக்கீங்களே. பே அவுட்டுக்கு போங்க. பே அவுட்டுக்கு புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் தானாவே உங்களுக்கே தெரிய வந்துடும். நீங்க அதுக்கேத்தாப்புல வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சீங்கன்னா உங்களால பே அவுட் புஷ் பண்ண முடியாது ஃபார் ஷியோர். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோ அது தானா வரும் ப்ரோ கைக்கு. ஃபாரெக்ஸ் மாதிரிலாம் கிடையாது ப்ரோ, தானா வரும். என்ன ப்ரோ இத்தனை பேர் பே அவுட் போட்டிருக்காங்க, அப்புறம் எப்படி வராம இருக்கும்? அவங்க எல்லாரும் அக்கௌண்ட்ல வாங்கியிருக்காங்க. அப்புறம் என்ன நம்மளுக்கு மட்டும் தராம விட்டுருவேன். நீங்க இவனோட இது உங்களுக்கு தெரியாம இருக்கு. இப்ப ரைஸ்ல கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதை என்ன பண்ணுவீங்க? கிரிப்டோவா மாத்தி லோக்கல்ல கொடுத்து மாத்துவீங்களா? அதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் ஆகும் தெரியுமா? நீங்க ஒரு $5000 $10,000 ஒருத்தர் நம்பி அவனுக்குள்ள உட்காந்து கொடுத்து வாங்கிடுவீங்களா? நீ என்னமோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் பேங்க்குன்ட்டு போகும்போது நீங்க எவ்வளவு இதா இருந்தாலும் இது பண்ணிடலாம். இங்க வேண்டாம், நீங்க யூனிவர்சிட்டி அனுப்பிச்சு விட்டுட்டு எனக்கு வரலைன்ட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் இருக்கு ப்ரோ. நேர்ல நீங்க பக்கத்துலயே உட்காந்துருக்கீங்க, அவன் வாலெட் வந்துட்டு வரலைன்ட்டானா என்ன பண்ணுவீங்க? காமி அவ வேற வாலெட்டை காமிச்சாண்டா நவீன் ப்ரோ, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல நவீன் ப்ரோ. அப்படின்ற போது இப்ப ஹைலைட் என்னடா, இப்ப நீங்க பஸ்ல கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க அந்த அமௌண்ட்டை, அப்ப ஏதோ ஒரு போலீஸ்காரே உங்களை புடிச்சிட்டியா? அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப பேங்க்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அது வந்துட்டு எல்லாமே நோட்டபிள். ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த காசை. பேங்காலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம்னா காசு நம்மகிட்ட வந்துடும். ஆனா இங்க வந்துட்டு எதுவுமே யாரு கையிலுமே கிடையாது. காசு வந்து நம்ம வீட்டுக்கே வந்தாலுமே அது நிச்சயம் கிடையாது. கொடுக்கலாம் ப்ரோ, கொடுக்கலாம். ஆமா, இப்ப எல்லாம் துபாய்ன்றீங்க. துபாயில போட்டாங்க, சவுதியில வந்து ஒரு ரூல்ஸ் போட்டுட்டாங்க. இப்ப அங்க ஒரு சேலரி அக்கௌண்ட்டுக்கு ஓபன் பண்ணுவாங்களா ஓவர்சீஸ்? அந்த பேங்க் அவங்க கம்பெனி அங்க ஒன்று ஓபன் பண்ணி தருவாங்களா நம்மளுக்கு? அந்த அக்கௌண்ட்ல இருந்தானே நம்ம மாத்துவோம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு, NRI அக்கௌண்ட்டுக்கு. அப்ப அங்க என்னன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு அவன் அந்த கம்பெனி சேலரி அமௌண்ட்டை தவிர எக்ஸ்ட்ரா அமௌண்ட் விழுந்தாலே உங்க மேல கேஸு. நீங்க அது கம்பெனி வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு. இல்லைன்னு அவன்கிட்ட வந்து நீங்க அந்த கம்பெனி வந்து அப்ரூவ் கொடுத்தாதான் உங்களால அந்த காசை எடுத்துவே முடியும். கம்பெனிக்காரருக்கு இருக்கு தேவையான உங்களுக்கு முடிஞ்சுன்னு அர்த்தம். ஏன்டா உங்களுக்கும் சேர்த்து அவன் தான் டேக்ஸ் கட்டியா, நீங்க கட்ட மாட்டீங்க. NRI அங்க ஓபன் பண்ற அக்கௌண்ட்டுக்கு. நீங்க அப்ப சவுதியில இருக்கு எனக்கு சொன்னாங்க, இப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காண்டாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இங்க இருந்து உங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா எங்க இருந்து எதுவுமே பண்ண முடியாது. உள்ளூர்ல புடுங்காத வெளியூர்ல போய் எப்படி ப்ரோ புடுங்க முடியும்?
விடுங்க, ஒர்க் பர்மிட் போட்டு வேலைக்கு போறேன். என்ஆர் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த நாள் என்ஆர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நோ க்ளோஸ். ம். எந்த பேங்க் ஏதாவது ரெஃபர் பண்ணுமா? இல்ல ப்ரோ, பிரச்சனை பண்ணுவாங்க. இல்ல ப்ரோ, நம்மளுக்கு தெரியாது ப்ரோ. எல்லாம் தெரிஞ்சால் வந்தா பெட்டர் ப்ரோ. ப்ரோ நம்ம இருக்கிறது இந்தியா ப்ரோ. ஸோ எனிதிங் வில் ஹேப்பன் வித் த பவர் ஆர் மணி. சிம்பிள். அதுக்குள்ள எல்லாமே வந்துடும். யூ கேன் டூ எனிதிங் இஃப் யூ ஹேவ் அ மணி ஆர் பவர். அங்க போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, அவ்வளவுதான். சிம்பிள் ப்ரோ. ஆக்சிஸில் பிரச்சனை பண்ணானா அடுத்த அக்கௌண்ட் வேற இதில் ஓப்பன் பண்ணிட்டு போயிடணும். இல்லையா நான் அவன்கிட்ட எப்படி போடுறேன்ட்டுன்னா முடிஞ்சுச்சு. தானா ப்ரோ நீ நினைக்க எல்லாமே பண்ணலாம் ப்ரோ. என்ன ப்ரோ இந்தியாவில் இருக்கீங்க, என்ன ப்ரோ சார் அசிங்கப்படுத்துறீங்க இந்தியாவில் இருந்துக்கிட்டு. இந்தியா டெப்டினா என்ன ப்ரோ? எஃப்டி ப்ரோ, எஃப்டி. எஃப்டி போட்டாலே போதும், சொல்ல போனா உண்மைதான். இன்க்ரெடிபிள் இந்தியா ப்ரோ. வீட்டுக்கே வருவாங்க. மேனேஜரே வீட்டுக்கு வர. இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 3 லட்ச ரூபா நான் எப்படி போடுறேன்ட்டா 10 லட்ச ரூபா வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. 7 லட்ச ரூபாய் மிச்சத்தை மாசம்லாம் நீங்க போடுறேன்னுலாம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்க ஃபோன் போட்டா போதும், மேனேஜரே வந்து வீட்டுக்கு வந்துருவார் டம்முன்னு. பிரைவேட் பேங்க்ல எல்லாம் இப்ப எப்படி தெரியுங்களா போயிட்டு இருக்கு ப்ரோ எஸ்பிஐயே வருவாங்க ப்ரோ. பிரைவேட் பேங்க் போயிட்டீங்க, எஸ்பிஐயே வருவாங்க. சொல்றேன். பிரைவேட்ல பொதுவா டெபாசிட் நீங்க ஒரு அமௌண்ட் பண்றீங்க, கையில் போய் கேஷ் கொடுத்து உங்க அக்கௌண்ட்ல பணம் போடுறீங்கன்னா போன் வர ஆரம்பிச்சிடும். சார் எஃப்டி இந்த மாதிரி எங்க ஓ, அந்ததா? இவ்வளவு இருக்கு எல்லா பேங்கோட ஆரம்பிச்சிடுறாங்க. போன் வந்துகிட்டே இருக்கும். என்னடா ஒரு 50,000 தான்டா கொண்டு வந்து போட்டா, இதுக்கு எந்த ப்ரெஷர் பண்றீங்க? விட மாட்டானு. நான் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு டெபிட் கார்டு என்ன பண்ணி போட்டேன், பிரச்சனையாயிருச்சு. கார்டு எனக்கு புதுசு வேணும், அப்ளை பண்ணி இவ்வளவு நாளாச்சு வரலேன்ட்டு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணதுதான். அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்கு, நீங்க எனக்கு டெபாசிட் பண்ணி கொடுங்க சார். கஸ்டமர் கேர்லயே ஆரம்பிச்சிட்டீங்க. We are in incredible India guys. அருமையான கண்ட்ரி கைஸ். எல்லாம் சொல்லுவாங்க டேக்ஸ் உனக்கு கட்ட தரலைன்னு அர்த்தம். டேக்ஸ் போடுறாங்கண்டா. இங்க வாழ்ற எல்லாம் டேக்ஸ் கட்டிட்டு தானே இருக்கு. ஆமாக்கா. பிளஸ் வெளிநாட்டுல உங்களை அவ்வளோ ஈஸியா டேக்ஸ் எவிக்ஷன் பண்ண முடியாது. இங்க வந்துட்டு அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸியா டேக்ஸ் எவிக்ஷன் பண்ணலாம். கழிச்சுக்கலான்றேன் டேக்ஸை. அமௌண்ட் அடிச்சிட்டோம்னா தப்பிச்சு வந்துடலாம். மேட்ரு வந்து காசு அமௌண்ட் அடிச்செல்லாம் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். டாக்ஸ் எவிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி வந்து இந்தியா தான். நீ வந்து எப்படி வேணாலும் கணக்கு காமிச்சிக்கலாம், எவனுமே உனக்கு கேள்வி கேட்க மாட்டேன். ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஒரு 5 ஏக்கர் பூமி மட்டும் கிடைச்சுன்னா போதும், ரொம்ப ஒண்ணு வேண்டாம். எல்லா விவசாயத்துல வந்து டாக்ஸ் போயிட்டே இருக்கு. அப்படி போதும், அதுக்கு மேல உடைக்க வேணாம். டிஸ்க்ளோசிங் வந்துட்டு நம்ம பப்ளிக் ஃபோரம்ல இருக்கோம் நவீன் ப்ரோ. நான் எப்படி டிஸ்க்ளோஸ் பண்றேன்? லைவ் உங்களை மாதிரி சோதா பசங்களை வச்சுட்டு என்னால ஒண்ணுமே உடைக்க முடியாது. இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் வந்து என்னோட இதுல போட்டிருந்தேன். அந்த ரீல்ஸ் யார் பாத்தீங்க கைஸ்? அதர் கேங்ஸ் வந்துட்டு ஏறிங்க நான் காமிக்கிறேன். பயமே தெரியல. டிபார்ட்மெண்ட்ல இல்லைன்னு சொன்னாங்க. பாக்காதன்னா பாக்குறது, சொல்லாதன்னா சொல்றது. உங்கள மாதிரி என்ன பண்றது, நமக்கு எப்ப பார்த்தாலும் கலகலப்பு சந்தானம் மாதிரி டீம் அமையுது. பாஸ் சட்னி ரெடி. அந்த மாதிரி இருந்தா என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓ இதை மாத்தணும்ல, மாத்தாம இருக்கு.
பின்னாடி தேட் ஐடியா ஆமாக்கா நேத்து பார்த்தேன். நிறைய டான்ஸ் மனநம் மாத்திரத கணனம் முன்னை தோணி. என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ, அது காப்பி ட்ரேடிங் டூல் ப்ரோ. உங்களுக்கு நீங்க டாப் ஸ்டெப் மட்டும் தானே யூஸ் பண்றீங்க, அதனால பிரச்சனை இல்லை. அது மத்த ப்ராப்ளம் சேல் பண்ணனும்னா அது என்ன ப்ரோ? ஃபீச்சர்ஸ் ப்ராப்ளம் எடுத்துட்டா எல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஆமா ப்ரோ. இன்னைக்கு எப்ப காட்ட போறீங்க? நீங்க வேண்டா எனக்கு ஒரு 10 அக்கௌண்ட் வாங்கி கொடுங்க, நான் பண்ணி காமிக்கிறேன். நான் என்ன வேணாம்டா முடியலைன்னா சொல்றேன். கேட்டது சுத்தம் பண்றீங்களா? நீங்க தானே வாங்குறேன்னு சொன்னீங்க. ஹலோ, காட்டுங்க. நீ கம்மாய்க்குள்ள போயிட்டு சொல்லுமா. என் வீட்டில் இது ஒரு பிரச்சனை கைது. அடுப்பில் வச்சுட்டு அவங்களும் மறந்துடுறாங்க, நானும் மறந்துடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு புகஞ்சு கறி வாடை வரும், அதுக்கப்புறம் போட்டு நான் அதை கண்டுக்க. யூஸ் பண்ண மாட்டேங்க. இன்பில்டு எது விட்டாங்கன்னா அதுதான் யூஸ் பண்ணு. கிளவுட்ல ரன் ஆனதெல்லாம் நம்ப கூடாது கணேசன். அந்த ப்ராப்ளம் நீங்க மட்டும் தான் மேல பண்ணுவீங்க. ஏண்டா கிளவுட்ல ரன் ஆகிற நம்ம யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. நீங்க தக்கரி தாயலி அப்போ போய் கிளவுடு சும்மாவே கிளவுட் ஃபேர் இருக்கையிலேயே பிக்கெஸ்ட் கிளவுட் ஃபேரே வந்துட்டு அப்போ போய் ஆஃப் பண்ணி போட்டுறாங்க. நம்ம மட்டும் ட்ரேட் எடுத்துரும்போது ஆஃப் பண்ணி போட்டாங்க, நம்ம என்ன பண்றது? அதனால நோ மோர் கிளவுடு. இன்னிலேருந்து எதா இருந்தாலும் நம்ம சிஸ்டம்ல ரன் பண்ற மாதிரி இருக்கிறதா இருக்கும். ஏன்னா அது வந்து இப்ப இது 2 விஷயம் இருக்கு. நீங்க வந்து கேட்கலாம், அப்ப ப்ராஃபிட்லாம் க்ளவுட்லான ரன் ஆகுது, அது பிரச்சனையானா என்ன பண்ணுவீங்க? ப்ராஃபிட்ல பிரச்சனையானா நம்ம ப்ராஃபிட்ல கேட்டுக்கலாம். இப்ப நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது எனக்கு தெரியாதுன்னு கையை வச்சிருவாங்க. அதனால எப்பயுமே வந்துட்டு இனிமே வந்து நோ மோர் கிளவுட்ஸ்.
ட்ரேட் அவுட்டுக்கு ரிப்ளிகான்ட் இருக்கு, நம்ம ஓன் சிஸ்டம்லேயே ரன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. மிச்சதுக்கு வந்துட்டு தான் யோசிக்கணும். இதுக்குதான் எக்ஸே இருக்கு. எக்ஸுக்கு எக்ஸே இருக்கு. அவ்வளோதான், வேலையே முடிஞ்சுச்சு. மேட்ரு என்னண்டா, இப்போ எக்ஸையும் ட்ரேட் அவுட்டு ரிப்ளிகாண்டாவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன, அதுதான் இப்போ மேட்ரு. ப்ளஸ் இப்போ இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இப்போ எல்லா ப்ராஃபிட்டுமே வந்துட்டு எக்ஸை தூக்கி விட்டாங்க. மொதல் வந்து 2 இதுவும் கலந்து இருந்த வாசி மேஜராக நம்ம பாதியாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு என்னன்னா, எக்ஸ் ஒருத்தனை மட்டும் தான் இருக்குது, மிச்சம் எல்லாமே ட்ரேட் அவுட்டு தான். அப்போ நம்ம டாப் ஸ்டெப் பண்ணாமே கூட இருக்கலாம். பண்ணாம கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ட்ரேட் அவுட் கொடுத்துட்டாங்கல்ல. இருக்கான்ல. அதான் ரிப்ளிகாண்ட்டை வந்து நம்ம நிஞ்சா ட்ரேடர்ல போட்டு தான் கணேசியா கொண்டு வர முடியும். ரிப்ளிகாண்ட்டை வந்து நிஞ்சா ட்ரேடரோட சாஃப்ட்வேர் தான். இப்போ ட்ரேட் அவுட்ல என்ன இதுன்னா, நீங்கள் எந்த மெயிலில் லாகின் பண்ணுறீங்களோ அந்த மெயிலோட அந்த அக்கௌண்ட்டோட இது மட்டும்தான் இருக்கும். இப்போ வேற ப்ராஃபிட் மோட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அதில் வராது. ஆனால் நிஞ்சா ட்ரேடில் வந்துட்டு நம்ம எல்லா ப்ராஃபிட் மோட் அக்கௌண்ட்ஸையுமே ஒரே இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிடலாம். ஓகே. இங்கதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இங்க இருந்துங்க போயிட்டு மானனம் ரத்ரத கண்ணனம் மஞ்சி ஒரு நேரம் டவுட் வராம இருக்கா? லைன்ல இல்ல இல்லையா? கிரின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த டே ஓபன் சொன்னீங்களங்க பிடிசி சாட்ல, நீங்க வந்து அந்த டே ஓபன்ல யூஸ் பண்ண மாட்டீங்களா பாக்குறதுக்கு? ஆமா, உண்மை வந்து ஆமா, பர்பஸ்க்காக ப்ரோ அதை யூஸ் பண்ணுவாங்க. தெரியல ப்ரோ. ஆனா அது தேவையில்லாத அணிதான் ப்ரோ, அது இல்லாமையும் ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் எதுக்கு அது? ஓகே, என்ன சொல்லும் போது நீங்க அதை எதுவுமே யூஸ் பண்ண எஃப்ஐஜி பார்த்து என்ட்ரி சொன்னீங்களா, அதான் ஏன் அதை யூஸ் பண்ணாம? அதான் என்னோட இது படி எனக்கு அது தேவையே கிடையாது. என் மாடலுக்கு என்னோட வே ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ்லாம் டேவோட ஓப்பனு, மிட் நைட் ஓப்பனு, ட்ரூ டே ஓப்பனு, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஐ ஜஸ்ட் நீட் அ பீரியட். இருங்க, அந்த பாட்டை நம்ம உங்களுக்காண்டி எடுத்துட்டு வரேன். அருமையா இருந்துச்சு அது. ஆனால் ஹிந்தி பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க, பார்ஷியா நீங்க கேட்டிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு ரீல்ல வந்து. என்னன்னு தெரியல, மைக்கேல் ஜாக்சன் ஆவி உள்ள புகுந்துக்கிட்ட மாதிரி. டான்ஸ் ஆடினீங்களா?
ஜாக்சன் சாங்ஸ் டான்ஸ் வராது, கையெல்லாம் வலிக்கிங்க நீங்க. அப்புறம் ஒய்ஃப் உங்களை வைவாங்க, நான் உனக்கு எத்தனை ஆட்டம் தான் சொல்றதுன்னு வந்துருவான். இதுக்கே காலையில கெஞ்சினேன், காலையில குளிருக்கு ஏதாலும் எனக்கு முட்டி வலி எடுத்துரும் ஒரு மாதிரி, கால் முட்டிக்கு கீழே எல்லாம். என்னடா குளிர் கால ஆரம்பிச்சு ரொம்ப நாள்